குட் மார்னிங். இன்றைக்கி பெர்ஃபெக்ட் டென்சஸில் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் இந்த மூணையும் எப்படி எழுதுறது, எப்படி நெகட்டிவாக மாற்றுறது, எப்படி கொஸ்டினாக மாற்றுறதுன்னு பார்ப்போம். பெர்ஃபெக்ட் டென்ஸுங்கிறது ஹேவ் அதோட வெர்பினுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். இப்போ ஒர்க்குங்கிறத எடுத்துக்கிட்டால் ஐ ஹேவ் ஒர்க்டு, நான் வேலை செய்திருக்கிறேன். இப்போ தான் முடித்தேன்னு அர்த்தம். முன்னாலேயே முடிச்சிட்டோம்னா ஐ ஹேட் ஒர்க்டு. இனிமேல் தான் ஃப்யூச்சரில் ஒரு குறிப்பிட்ட டயத்தில் முடிச்சிருவோன்னா ஐ வில் ஹேவ் ஒர்க்டு. இப்போ ஐ ஹேவ் ஒர்க்டுன்னு சொல்கிறத எப்படி நான் வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லணும்னு வச்சுப்போம். நாட் சேர்க்கணும். ஐ ஹேவ் நாட் ஒர்க்டு. வெர்பில் ஹேவ் ப்ளஸ் ஒர்க்டு 2 யூனிட் இருக்குது. முதல் யூனிட்டுக்கு அப்புறம் நாட் சேர்த்துக்கணும். இதையே கொஸ்டினாக கேட்குறதா இருந்தால் வெர்பினுடைய ஃபஸ்ட் பார்ட் ஹேவத்துக்கு முன்னால் போடணும். ஹேவ் யூ ஒர்க்டு? ஐ ஹவ் ஒர்க்டு பாசிட்டிவ், ஐ ஹவ் நாட் ஒர்க்டு நெகட்டிவ், ஹேவ் யூ ஒர்க்டு கொஸ்டின். இப்போ பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஐ ஹேட் ஒர்க்டு. இதே மாதிரி ஹேடுங்கிறது முதல் பார்ட்டுக்கு அப்புறம் நாட் போட்டுக்கணும். ஐ ஹேட் நாட் ஒர்க்டு. ஹேட் யூ ஒர்க்டு அது கொஸ்டின். ஐ ஹேட் ஒர்க்டு, ஐ ஹேட் நாட் ஒர்க்டு, ஹேட் யூ ஒர்க்டு. அடுத்தது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ கிளம்புறோம். இங்கே நாளைக்கு மத்தியானம் டெல்லி போவோன்னு சொன்னால் நாளைக்கு மத்தியானம் 1 மணிக்கெலாம் நான் டெல்லிக்கு போய் சேர்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க பாருங்கள், அதுதான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். வில் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஐ வில் ஹேவ் ஒர்க்டு. இப்போது இதில் நாட் சேர்த்து நெகட்டிவாக மாறிடும். ஐ வில் நாட் ஹேவ் ஒர்க்டு. கேள்வியாக மாற்றினா வில் யூ ஹேவ் ஒர்க்டு அப்படி மாற்றணும். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்ட் டென்ஸில் ப்ரெசண்ட் ஐ ஹேவ் ஒர்க்டு, ஐ ஹவ் நாட் ஒர்க்டு, ஹேவ் யூ ஒர்க்டு. பாசிட்டிவ், நெகட்டிவ், கொஸ்டின். பாஸ்ட் பர்ஃபெக்ட் ஐ ஹேட் ஒர்க்டு, ஐ ஹேட் நாட் ஒர்க்டு, ஹேட் யூ ஒர்க்டு கொஸ்டின். அடுத்து ஐ வில் ஹேவ் ஒர்க்டு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், ஐ வில் நாட் ஹேவ் ஒர்க்டு நெகட்டிவ், வில் யூ ஹேவ் ஒர்க்டு கொஸ்டின். ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை எப்படி அஃபர்மேஷனாக எழுதுறது, எப்படி நெகட்டிவாக எழுதுறது, எப்படி கொஸ்டினாக எழுதுறதுன்ட்டு பார்த்தோம். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா பேசும்போது சரியான டென்ஸ் பயன்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். தேங்க்யூ.